ஒரு நிமிஷம். இந்தா குலாப் ஜாமுன். ஆகாஷ்க்கு ரொம்ப பிடிக்கும். இத கொண்டு போய் கொடு. நிலா, என்னடி நான் கொடுத்துட்டு இருக்கேன், நீ வாங்காம போயிட்டு இருக்க? வேண்டாம். ஏன்? உனக்கும் ஆகாஷுக்கும் எல்லாம் நல்லதானே இருக்கு? இல்ல 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் நாங்க 2 பேரும் அதுக்குள்ள சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடணும்னு ஆசைப்படுறியா? ஏய், ஏண்டி இப்படிலாம் பேசுற? நான் ஏன் அப்படிலாம் ஆசைப்பட போறேன்? சும்மா நடிக்காதக்கா. என்ன இருந்தாலும் எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த தானே ட்ரை பண்ண. என்ன நிலா நீ? அது நான் உன் மேல இருந்த அக்கறையில் தான் அப்படி யோசிச்சேன். அதான் இப்போ நல்லபடியா கல்யாணமே முடிஞ்சிருச்சுல. இன்னும் ஏன் நீ பழசையே நினைச்சிட்டு இருக்க? நான் பழசெல்லாம் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். நீதான் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க. நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. என்னது புரியலையா? நான் தமிழ்ல தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்ங்கறத நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம குலாப் ஜாமுன் பிடிக்கும் ரசகுல்லா பிடிக்கும்னு கண்டதை வாங்கிட்டு வர? அவரு உன்கிட்ட வந்து கேட்டாரா? சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காதக்கா. புதுசா கல்யாணமானவங்க கொஞ்சம் பிரைவசியா இருப்பாங்கங்கிற மேனஸ் கூட தெரியலையா உனக்கு? அதை எடுக்கணும் இது எடுக்கணும்னு அடிக்கடி எங்க ரூமுக்கு வந்துகிட்டு இருக்க. ஏய், அதான் என் சார்ஜர் எடுக்கிறதுக்காக தெரியாம உள்ள வந்துட்டேன்னு அப்பவே சொல்லிட்டேன்ல. அப்பவே உங்க 2 பேர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன்ல. இன்னும் ஏன் அதே சொல்லிட்டு இருக்க? மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? முதல்ல தப்பு பண்ணாம இருக்கணும்க்கா. உன் மனசை தொட்டு சொல்லு. எனக்கு இப்படி ஒரு வசதியான வாழ்க்கை கிடைச்சது உனக்கு சுத்தமா பிடிக்கல தானே? நிலா, ஆமாக்கா, உனக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வசதியான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. அத உன்னால பொறுத்துக்க முடியல. அந்த வயிற்றுச்சல்ல தானே நான் ஆசையா வாங்கிட்டு வந்த கம்பளை கூட நீ பூரணிக்கிட்ட கொடுத்துட்ட. ஏய், அது இல்லடி, அதவ ஆசைப்பட்டான் தான் நான் கொடுத்தேன். நீ ஏன்? போதும்க்கா, சும்மா ஒண்ணு சமாளிக்காத. அம்மா சொல்ற மாதிரி உனக்கு நிஜமாவே என் மேல பொறாமதான். அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கிற. நீ இவ்ளோ மோசமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நீ எதுக்குடி இங்க வந்து பாய விரிக்கிற? போ, மாப்பிள்ளையோட ரூம்குள்ள போய் தூங்கு போ. என்னம்மா நீ இப்படி பேசுற? அதான் ஆண்டாள் பாட்டி நானும் அத்தானும் இன்னைக்கு ராத்திரி ஒரே ரூம்ல தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஏண்டி, அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை இல்ல, அது பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்கிட்ட. கல்யாணமான ஜோடிங்கள தனித்தனியா பிரிச்சு படுக்க வைக்கிறது பாவண்டி. போடி, போய் மாப்பிள்ளை கூட தூங்கு போ. அம்மா, நீ அப்படியெல்லாம் பேசுற? அப்போ மதியம் அங்கிருந்து கிளம்பும் போது நீ அந்த ஆண்டாள் பாட்டி கிட்ட என்னையும் அத்தனையும் தனியா பேச கூட விட மாட்டேன், ஒன்னா உட்காந்து சாப்பிட கூட விட மாட்டேன்னு ஓவரா பில்டப் எல்லாம் கொடுத்த. அது அப்போதைக்கு அந்த அம்மாவை சமாளிக்கிறதுக்காக போய் சொன்னேன்டி. இத பாருடி, உனக்கும் மாப்பிள்ளைக்கும் இன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்டி. அப்பதான் எனக்கு நிம்மதி. போடி, மாப்பிள்ளை கூட போய் தூங்கு போ. என்னமோ இப்படி சொல்ற? ஆனா அந்த ஆண்டாள் பாட்டி எங்க 2 பேரோட ஜாதக ராசிப்படி எங்களுக்கு நாளைக்கு தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னு சொல்லிருக்காங்களே. கடவுளே, இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஏடி, ஆண்டாளம்மா அவங்க ஜோசியர்கிட்ட கொடுத்தது உன்னோட ஒரிஜினல் ஜாதகம் இல்லடி. நான் மாத்தி எழுதி கொடுத்த பொய்யான ஜாதகத்தை தானே.
அத பார்த்து தானே அவங்க ஜோசியரு இன்னைக்கு ராசி இல்ல, நாள் நல்லா இல்லன்னு தேதியை மாத்தி கொடுத்துருக்காரு. அதனால இன்னைக்கே உனக்கு சாந்தி முகூர்த்தம் தாராளமா நடக்கலாம். புரியுதா? ஆமா இல்ல? ஆமாவேதான். உனக்கு சீக்கிரமா சாந்தி முகூர்த்தம் நடந்தாதான். அதுக்கப்புறம் அந்த ஆண்டாளம்மாவுக்கு ஜாதக விஷயம் தெரிய வந்தாலும் மாப்பிள்ளை உன்னை விட்டு பிரியாம இருப்பாருடி. அதுக்காகவாது இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை நடத்துற வழிய பாரு. சரி, போ சீக்கிரமா போடி. அம்மா, இன்னைக்கு எங்க சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. எங்க பாரு, ஆண்டவன் புண்ணியத்துல இன்னைக்கே உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துடணும். இன்னொரு 10 மாசத்துல ஒரு பேரனியோ பேத்தியோ எனக்கு பெத்து கொடுத்துடணும். சரியா? போ. ஒரு நிமிஷம் ரெடி. வாசனையா பூ வச்சுட்டு போ. மாப்பிள்ள தூங்கிட போறாரு, சீக்கிரமா போ. நிலா, வா. என்ன இன்னும் தூங்கலையா? உங்க கூட சேர்ந்து தூங்கலான்னு வந்தேன். ஏன் கூட வா. பாட்டி நம்மள தனியா தானே தூங்க சொல்லிருக்காங்க. அதனால என்ன? உங்க பாட்டி என்ன இப்ப எங்கேயா இருக்காங்க? உட்கார். யாரு? ஐயோ, பாட்டி வீடியோ கால் பண்றாங்க. பாட்டியா? ஐயோ, ஆமா நிலா, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கிறத பார்த்தாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. நிலா, நீ கீழே உட்கார். கீழே ஏங்க, உட்கார். நீங்க இந்த கால் அட்டெண்ட் பண்ணாம இருக்கலாம்ல? அட்டெண்ட் பண்ணாம இருந்தா பாட்டி நம்ம மேல சந்தேகப்பட்டு நேரா இங்கேயே வந்துருவாங்க. பரவாயில்லையா? நீங்க அட்டெண்ட் நீ பண்ணுங்க. உட்கார் முதல்ல. ஓகே ஓகே. பின்னாடி போ, பின்னாடி போ, பின்னாடி. ஓகே ஓகே. முடிச்சு. ஓகே. சொல்லுங்க பாட்டி. ஆகாஷ், நீ அங்க தனியா தானே தூங்குற? ஆமா பாட்டி, தனியா தான் இருக்கேன். நிலா அவங்க அம்மாவோட தூங்க போயிட்டா. அப்படியா? சரி. இப்போ நீ அங்க எந்த ரூம்ல இருக்க? அது ஜெனரல் யூஸ் பண்ண ரூம எனக்கு கொடுத்துட்டாங்க பாட்டி. அப்படியா? ஆமாமா, அந்த வீட்ல நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம் அளவுல ஓரளவுக்கு பெருசா இருக்கிற ரூம்னு பார்த்தா அது அந்த தென்றல் ரூம் மட்டும்தான்.
அததான் உனக்கு ஒதுக்கிட்டாங்க போல இருக்கு. சரி, உன் இடது கை பக்கமா என்ன இருக்கு? ஏதோ பீரோ மாதிரி தெரியுதே. அந்த பக்கம் போனை திருப்பு. இந்த பக்கமா பாட்டி? போனை திருப்பு. பாருங்க பாட்டி. கட்லு கீழே ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுதேப்பா. போன அந்த பக்கம் காட்டு. என்னப்பா யோசிக்கிற? எங்க பாட்டி? போன கட்டிலுக்கு கீழே காட்டு. ஒரு நிமிஷம் பாட்டி. இல்ல பாட்டி, ஒண்ணும் இல்ல பாட்டி. பாருங்க, இருங்க இருங்க. பாருங்க பாட்டி. பாருங்க, ஃபுல்லா ரூம் சுத்தி பாருங்க. இந்த பாட்டி ரொம்ப பண்ணுதே. இப்ப பதிலுக்கு நாம ஏதாவது பண்ணி இந்த பாட்டி வெறுப்பேத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஓகே. என்ன பாட்டி, பாத்துட்டீங்களா? இந்த ரூம்ல எங்கேயும் நிலா இல்ல பாட்டி. என்னது? நிலா இல்லையா? நான் ஒன்னும் நிலாவை தேடலையே. சும்மா சமாளிக்காதீங்க பாட்டி. நானும் நிலாவும் ஒரே ரூம்ல இருக்கோமான்னு தெரிஞ்சுக்க தானே நீங்க வீடியோ கால் பண்ணீங்க. எனக்கு இது கூடவா புரியாது? நான் என்ன அவ்வளவு முட்டாளா? பேச்ச மீறி நான் நடப்பேன பாட்டி. என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? ஆகாஷ், அப்படியெல்லாம் இல்லப்பா. நீங்க 2 பேரும் வயசு பசங்க. தப்பி எதுவும் நடந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். ஆகாஷ், நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. இன்னைக்கு ராத்திரி முழுக்க நான் உனக்கு அடிக்கடி வீடியோ கால் பண்ணி உன் ரூம்ல நிலா இருக்காளா இல்லையான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால நான் எப்போ கால் பண்ணாலும் நீ உடனே அட்டன் பண்ணி பேசணும். இல்லேன்னு வச்சுக்கோ, நான் கிளம்பி அங்க வந்துடுவேன். ஐயோ, ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை பாட்டி. இங்க எந்த தப்பும் நடக்காது. நிம்மதியா மாத்திரையை போட்டு தூங்குங்க பாட்டி. அதெல்லாம் முடியாது ஆகாஷ். இன்னைக்கு ராத்திரி முழுக்க உன்னை கண்காணிக்கிறதா என் வேலையே. ஹாய் பாட்டி. என்ன பாட்டி, உங்க பேரன்கிட்ட ஆசாசியா வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அது இருக்கட்டும், நீ இவன் ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது உங்க பேரனுக்கு தண்ணி கொண்டு வந்தேன். இதோ தண்ணி. ஓ, நீதான் தண்ணி கொண்டு வரணுமா? என் பேரனுக்கு உன் அம்மா ஏற்கனவே தண்ணி எல்லாம் எடுத்து வைக்க மாட்டாளா? அம்மா மறந்துட்டாங்க போல இருக்கு. அத நான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ இந்த தண்ணியை உங்க பேரனுக்கு கொடுக்கவா வேண்டாமா? ரொம்ப தான் நக்கல்றி உனக்கு. தண்ணிய குடுத்துட்டு சீக்கிரமா வெளியில போய் உங்க அம்மா கூட போய் தூங்கு. அங்க என்னடி பார்வை? சீக்கிரமா உன்னை வெளியில போன்னு சொன்னேன். போ சீக்கிரம். போறேன். புடிங்க. ஆகாஷ், பாட்டி போய் கதவை லாக் பண்ணு.
சரி பாட்டி. கதவை லாக் பண்ணிட்டேன் பாட்டி. சரி ஆகாஷ், நான் சொன்னதை மறந்துடாத. நான் அடிக்கடி வீடியோ கால் பண்ணுவேன். நீ அட்டன் பண்ணி பேசியே ஆகணும். சரி பாட்டி. சரி, வச்சிடுறேன். பாட்டியோட தொல்லை தாங்க முடியலையே. என்ன உள்ள சத்தத்தையே காணோம்? பாட்டி போனை கட் பண்ணிட்டாங்க போல இருக்கே. இப்ப உள்ள போலாம். ஏய் நிலா, நீ என்ன மறுபடியும் உள்ள வந்துட்ட? ஏன் நான் வரக்கூடாதா? நான் உங்க பொண்டாட்டி தானே. அதெல்லாம் ஓகே. ஆனா பாட்டி நைட்டு முழுக்க வீடியோ கால் பண்ணி இந்த ரூம் முழுக்க செக் பண்ணி காட்ட சொன்னாங்கல்ல. பரவாயில்ல, அவங்க கால் பண்ணும்போது நான் ஒளிஞ்சுக்கிறேன். வாங்க. வாங்க. இந்த நைட்டு முழுக்க நீ என் கூட இந்த ரூம்ல தான் இருக்க போறியா? ஆமா. என்ன நிலா இப்படி சொல்ற? ஒருவேளை பாட்டி கால் பண்ணும்போது நீ ஒளிஞ்சுக்கிட்டாலும் உங்க அம்மா இங்க தானே இருக்காங்க. அவங்களும் நம்மள தனியா தானே இருக்க சொல்லிருக்காங்க. அவங்க நம்மள ஒரே ரூம்ல பார்த்தாங்கன்னா பாட்டி கிட்ட சொல்ல மாட்டாங்களா? நீங்க வேற. என்ன இங்க அனுப்புனதே எங்க அம்மா தான். உங்க அம்மாவா? எதுக்கு அனுப்புனாங்க? சும்மா உங்களுக்கு துணைக்குதான். எனக்கு துணையெல்லாம் வேணாம், நான் தனியாவே இருக்கேன். நீ உங்க அம்மா கிட்ட போ. ஐயோ, சரியான பழமா இருக்காரே. இவர்கிட்ட அது எப்படி புரிய வைக்கிறது? என்ன நிலா? என்ன நீங்க என் கூட தூங்குறதுக்கு ஆசையா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா என்ன பிடிக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, உங்களால எனக்கு ஆசையாதான் இருக்கு. ஆனாலும் பாட்டி நமக்கு ஜாதகப்படி நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதான் யோசிக்கிறேன். என்ன இருந்தாலும் நாம பெரியவங்க பேச்ச மீறக்கூடாதுல்ல. உங்களுக்கு என்ன விட உங்க பாட்டி பேச்சு தான் முக்கியமா இருக்கு. இதுக்கு மேல நான் இதுக்கு இங்க இருக்கணும்? நான் எங்க அம்மா கூடவே போய் படுத்துக்கிறேன். பாய். ஆனா ஒண்ணு, இனிமே வாழ்க்கை முழுக்க நான் உங்க கூட சேர்ந்து தூங்கவே மாட்டேன். ஐயோ செல்லமே, என் தங்கமே. செல்லம், அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது செல்லம். இப்ப என்ன, நீ என் கூட சேர்ந்து தூங்கணும், அவ்வளவுதானே? சரி வா. தூங்கு. சும்மா தூங்க மட்டும்தான் போறோமா? ஐயோ டார்லிங், நீ இப்படிலாம் என்ன உசு பேத்தாத. அப்புறம் என்ன மாரி ஏதாவது தப்பு நடந்துரும். அது பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இது லாஸ்ட் நைட்டா தான் இருக்கும்.
கோச்சிக்காத செல்லம், இன்னைக்கு ஒரே ஒரு நைட் தானே, நாளைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போதில்ல. ப்ளீஸ் செல்லம், ப்ளீஸ் 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 செல்லம். இதுக்கு மேல இவர்கிட்ட கெஞ்சினா நமக்கு தான் அசிங்கம். என்ன செல்லம் யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ட நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனா இப்ப 2 பேரும் சும்மா ஒருத்தர் மடியில ஒருத்தர் படுத்துக்கலாமா?